இரவு நேரம் கட்டாயம் இதை வந்து கொடுக்கணும். குழந்தைகள் உறங்கும் பொழுது இரவு நேரத்தில் கட்டாயம் இதை வந்து கொடுக்கணும். அப்படின்னா கடுக்காய் பொடி நம்ம கொடுக்கலாம். இல்லை பாவன கடுக்காய் மாத்திரை அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்குது. இந்த பாவன கடுக்காய் மாத்திரையை தினமும் இரவு ஒன்றே ஒன்று, ஏன்னா கடுக்காய் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் தோற்பு சுவையாக இருக்கும், குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதற்கு நம்ம பாவன கடுக்காய் மாத்திரையை நம்ம கொடுக்கும் பொழுது என்ன பண்ணோம்னா அது ரொம்ப புளிப்பாக இருக்கும். குழந்தைகள் வந்து நல்லா சீவ் பண்ணியே கூட அதை சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம நைட்டு தூங்கும்பொழுது ஒரு 2 மாத்திரையை சீவ் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா காலையில் இது ஈஸியாக மோஷன் போகிறதுக்கும் உடல் உஷ்ணம் குறைவதற்கும் ஸ்டாமினா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அம்மை மாதிரியான நோய்கள் உடலில் வராமல் இருப்பதற்கு, அந்த வெப்பம் சார்ந்த நோய்களோ இல்லை ஸ்கின் டிசீஸோ குழந்தைகளுக்கு வராமல் இருப்பதற்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். சில குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்களையும் உட்காரக்கூடிய பிட்ட பகுதிகள் எல்லாம் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன கொப்புளங்கள் மாதிரி வரும். இதுவுமே ஒரு சில வைரஸ் தொற்றுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். இது சரியாகிறதுக்கும் நமக்கு இந்த மாதிரி உடலை குளிர்ச்சியாக வைப்பதற்கு இதெல்லாமே பயன்படுத்தலாம்.